வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம். கான்டாக்ட் 9677790367. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதில் முதல் விஷயம், பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வெடிகுண்டு வெடிப்பு அப்படிங்கிறத தாண்டி இதை நேரடியாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம். இந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே தற்போது அலறி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் இந்த செய்தியுடைய பின்னணி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் வந்து இதில் வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயம், இந்த சம்பவம் நடந்தது எப்படி, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு இது ஏன் நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆங்கிளையும் நம்ம பார்ப்போம். பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. தார்லே இமாம் பாக் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்கில், ஷேஜா டவுன் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்கில் தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து ஷியா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாஸ்கில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம ஷியா சன்னி அப்படிங்கிற அந்த வேறுபாடு நமக்கு தெரியும். இஸ்லாமில் இருக்கக்கூடிய 2 வெவ்வேறு பிரிவுகள். அதில் ஷியா பிரிவு இருக்கக்கூடியவர்கள் அவங்க வழிபாடு நடத்தக்கூடிய பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. இதை நோட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த தாக்குதல் சம்பவத்தை வந்து செய்தது யாசர் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி. இந்த யாசர் அப்படிங்கிற பயங்கரவாதி பெஷாவரை சேர்ந்தவ அப்படின்னு இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிய வருது. அந்த தாக்குதலுக்கு பிறகு அவனுடைய ஐடென்டி கார்டை வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஐடென்டி கார்டை நம்மளும் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் சம்பவத்தில் 69 பேர் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 169 பேர் குத்துயிரும் கொலையுருமாக தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில். 169 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புது. மொதல் விஷயம், பாகிஸ்தானில் ஒரு வெடிகுண்டு விபத்து, ஒரு குண்டு வெடிக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அது வந்து தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி அந்த நாடும் அதற்கு பழக்கப்பட்ட ஒரு நாடு தான். பயங்கரவாதத்தை தங்களுடைய தொழிலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த மாதிரியான இந்த சம்பவத்துக்கெல்லாம் வந்து ஒன்றும் அசர போடுறதில்லை. ஆனால் அப்போ இது ஏன் நடந்தது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து தொடங்கலை. ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த இன்வெஸ்டிகேஷன். அவங்க பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நம்ம வந்து இந்த மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதே பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் வழக்கம் போல ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து எழுது. ஃபர்ஸ்ட் அந்த பேட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இண்டிகேட்டிங் தட் த டெரரிஸ்ட் ஹேட் ரிப்பீட்லி டிராவல்டு டு அண்ட் ஃப்ரம் தி ஆப்கானிஸ்தான். அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்திய அந்த நபர், அந்த தீவிரவாதி தொடர்ச்சியாக ஆப்கானிஸ்தானுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறத சொல்றார். சொல்லிட்டு எமர்ஜிங் எவிடன்ஸ் எக்ஸ்போசஸ் லிங்கேஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் தாலிபான் ரெஜிம். இதுதான் மிக முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது இவருக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல. லிங்க் இருக்கா, யார் யாருக்கு லிங்க் இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் தாலிபான் ரெஜிமுக்கும் வந்து லிங்க் இருக்கு, கான்ஸ்பிரசி இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கு அப்படின்னு கவாஜா ஆசிஃப் வந்து சொல்றாரு. எந்த கவாஜா ஆசிஃப் அப்படின்னா, தீவிரவாதத்தை ஒரு தொழிலாக அமெரிக்காவுக்காக 30 ஆண்டுகள் நாங்கள் செய்து வந்தோம்னு ஒரு இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் பேசின இதே நபர் தான் இப்போ வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் லிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா டிஃபென்ஸ் சார்ந்த, குறிப்பாக பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லா விஷயத்துக்கும் வந்து கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா இந்த கவாஜா ஆசிஃப் தான்.
ஸோ இவருக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்திருக்கிறது, இந்தியாவும் தலிபானும் காரணம் அப்படின்னு. சரி, இப்போ இந்த நபர்கள் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்போ இது ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு வந்திருக்கு, இது ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறதோட பின்னணி பார்க்கும்போது பாகிஸ்தான்ல இருந்தே மிக முக்கியமான குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மை. அந்த இஸ்லாமியர்கள்ல ஷியா பிரிவு, சன்னி பிரிவு, 2 பிரிவு. அதுலயும் பாகிஸ்தான் என்பது சன்னி இஸ்லாமியர்களை அதிகமாக கொண்ட நாடு. இந்த குண்டுவெடிப்பு நடந்தது எங்க? ஷியா முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய வழிபாடு தலங்களில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ அப்படின்னா ஏன் இதற்கு இந்தியாவும் தலிபானையும் அவங்க காரணம் சொல்றாங்க அப்படிங்கிறதை மறைச்சிட்டு நம்ம பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது. இதுல ஏன் இந்த இதே தாக்குதல் சம்பவம் ஒரு சன்னி இஸ்லாமியர்களுடைய பகுதியில் நடக்கல. தாக்குதல் அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்திற்கு நேரடியாக ஒரு பாடத்தை புகட்டணும், அவங்களுக்கு ஒரு செய்தியை கடத்தணும் அப்படின்னு அந்த தீவிரவாதி உண்மையிலேயே நினைச்சிருந்தான் அப்படின்னா அவன் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது சன்னி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அவங்க வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனால் இவன் டார்கெட் பண்ணது ஷியா முஸ்லிம்ஸ் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பகுதி. அப்பனா இதன் பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவருக்கு இந்தியாவையும் தலிபானையும் சந்தேகப்பட உரிமை இருக்கு அப்படின்னா நமக்கும் சந்தேகப்படக்கூடிய உரிமை இருக்கு. நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறத தாண்டி பாகிஸ்தான்லேருந்து எழக்கூடிய சில குரல்கள் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் 20% மட்டும்தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாமே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடியது. அங்கே டாமினேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றதே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் தான். ஸோ இது இங்கே இந்த தாக்குதல் சம்பவம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது மிக நோட்டபுளான ஒரு பாயிண்டாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த தாக்குதல் சம்பவம் ஏன் ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பாகிஸ்தான்லேருந்து சில குரல்களே எழுந்திருக்கிறது. குறிப்பாக அவங்களுடைய ஒரு முன்னாள் அதிகாரி நேரடியாக ஊடகத்தில் பேசும்போது இது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன், இதை செய்தது அசிம் முனிர் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அதாவது இப்போ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்க. நம்மளோட கடந்த 2 பதிவுகளில் பலூச்சிஸ்தானில் நடந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கிறோம். பலூச்சிஸ்தானில் ஆப்ரேஷன் ஹர் ஆஃப் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், அது ஆப்ரேஷன் தாண்டி பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்கிற அந்த படை செய்ய தொடங்கிவிட்டது. ஸோ இந்த தொடங்கி இருக்கக்கூடிய இதே சூழலில் தான் என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இப்போ இந்த வெடிகுண்டு சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. இந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்தால் என்ன ஆகும் அடுத்தபடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்ஸ் எங்களுக்கு நீதி வேணும்னு இப்போவே அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஷியா முஸ்லீம்ஸோடைய சந்தேகம் அப்படிங்கிறது சன்னி முஸ்லீம்ஸ் மேலே மாறும். ஸோ இது பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் அங்கே நடந்திருக்கிறது. தனிநாடு கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாகாணம், பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 40% லேண்ட்மாஸை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தை சேர்ந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சிட்டிசன்ஸுக்கு போகிறதுக்கு முன்பாகவே எது போய் அவங்க மண்டையில் உட்காரும் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல். அப்படின்னா இந்த தாக்குதல் சம்பவம் எதை மறைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பலூச்சிஸ்தானில் நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை மறைத்திருக்கிறது. அப்போ அந்த மறைத்ததன் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெளியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த தாக்குதல் சம்பவமே ஏன் ஐஎஸ்ஐ திட்டமிட்டதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இந்த பாகிஸ்தான் ஆட்சியாளரை நோக்கி எழதான் செய்யும். ஏன் எழும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. நாம் ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தொடர்ச்சியாக போட்டு இந்த பாகிஸ்தான் ஆர்மியோடைய பேண்ட்டை உருவி ஓட விட்டுருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பலூச்சிஸ்தான்ல மிக முக்கியமான ஒரு பகுதியில் பள்ளி வாகனத்தில் ஒரு வெடிகுண்டு வெடித்தது. அதில் பல குழந்தைகள் உயிரிழந்தாங்க. அதை உடனே இவங்க எப்படி மாத்தினாங்க அப்படின்னா BLA தான் செஞ்சிருச்சு, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் கொன்னுட்டாங்க அப்படின்னு மடைமாற்றியது இதே இந்த பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் ஆட்சியாளர். ஆனா அவரை ஏன் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. என்னதான்
பாகிஸ்தானோட அரசாங்கத்துக்கு கீழேயே வேலை செஞ்சாலும் அங்க வேலை செய்யக்கூடிய அந்த நபர்கள் பலூச் அப்படிங்கிற ஐடென்டிட்டியோடு இருக்கக்கூடியவங்களை அவங்க அதிகமாக கை வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி அதிகமாக வந்து அவங்க தொந்தரவு செய்யறதும் கிடையாது, அவங்கள வந்து உயிரெடுக்கிறதும் கிடையாது. ஆனால் இவங்க பலூச்சிஸ்தானை சேர்ந்த குழந்தைகளை வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கொன்னுடுச்சு அப்படின்னு இவங்க வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறதுக்கான காரணம் என்னன்னா, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியுடைய அந்த தாக்குதல் சம்பவத்தை மடைமாற்றணும், அந்த BLA அப்படிங்கிற அந்த படைக்கு கிரவுண்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை உடைக்கணுங்கிறதுக்கு இவங்க பண்ண ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் தான் அது அப்படின்ற குற்றச்சாட்டு அப்பவே எழுந்தது. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவம் அப்படிங்கிறது ஏன் அதுவா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் மிக நிச்சயமா எழுது. அதுவும் இந்த சந்தேகம் எப்போ வந்து உறுதியாது அப்படின்னா, இந்தியா கனெக்ஷன் இதுக்கு இருக்கு அப்படின்னு எப்போ அந்த ஞானி கவாஜா ஆசிஃப் வந்து கண்டுபிடிச்சாரோ அப்பவே தெரிஞ்சிருச்சு. அப்போ இதன் பின்னணியில இந்த நபர்களுடைய கை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் எந்த லட்சணத்தில் இவங்க நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியும். பெஷாவர்லேருந்து ஒருத்தன் வந்து சூசைட் பாம்பராக உள்ளே வருவான், உள்ளே வந்து தாக்குதல் சம்பவம் நடத்துவான். அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே சாவாங்க. ஆனால் இந்தியா மேலேயும் தலிபான் மேலேயும் நீ பழி போடுற அப்படின்னா, அப்போது உனக்கு அந்த சம்பவத்தை யார் செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இது இல்லை. ஆனால் யார் மேலே பழியை போட்டு இதை மாற்றணும், திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தியோடைய வெளிப்பாடு தான் இப்போ பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடியது. சொந்த மக்களையே மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு, சொந்த மக்களையே கொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு உதாரணம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த ஃபேக் மார்ஷல் அசிம் முனீர் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் தான். பாத்ரூமுக்கு போனால் கூட புல்லட் ப்ரூஃபோட போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியசாலி யாருன்னா அந்த அசிம் முனீர் தான். ஸோ அந்த அசிம் முனீருக்கு எப்படியாவது தன்னுடைய பதவியை வந்து தற்காத்துக்கணும். ஏன்னா பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு அது ஒரு தனி நாடாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 40% பாகிஸ்தானுடைய லேண்ட் மாஸை இழக்க வேண்டிய மிக மிக மோசமான ஒரு சூழல் அப்படிங்கிறது அங்கே வரும். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான் பிரிகிறது அப்படிங்கிறது பாகிஸ்தான் தன்னுடைய பாதி உடம்பை வந்து வெட்டி இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவம் தான். ஏற்கனவே இந்தியா 1971 இவங்களுடைய கையை வந்து வெட்டுச்சு. ஈஸ்ட் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு வங்கதேசமாக பிறந்தது. அதே போல் எங்கே மாறிடுமோ அப்படிங்கிறதுக்காக இன்னும் வரும் நாட்களில் பல ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷனை வந்து இந்த ISI நடத்த போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமும் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களாலே வந்து தெரியப்படுது. ஸோ அதோட தொடக்கம் தான் இதுவா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இதில் இன்னும் அதிகமான தகவல்கள் வர இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவோட இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உள்நாட்டு சார்ந்தது. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மாநிலங்கள் நம்மள இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கிறது, அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து இப்போ இருக்குது. ஸோ ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியும் ஒரு மாநிலத்துடைய நகர்வும் இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் நாம் பார்க்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஏன் மகாராஷ்டிரா திடீர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிதி ஆயோக் 2024 அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மகாராஷ்டிரா இஸ் த நவ் மோஸ்ட் எக்ஸ்போர்ட் ரெடி ஸ்டேட், அதாவது ஏற்றுமதிக்கு எப்போதுமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய நிதி ஆயோக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து எப்படி இருக்கிறது, இது இருப்பதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க பாயிண்டர்ஸாக வந்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த முடிவுக்கு சும்மா அவங்க வந்து வந்துடலை. கிட்டத்தட்ட 13 சப்பில்லர்ஸ், அதுக்கப்புறம் 70 இண்டிகேட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த முடிவுக்கு அவங்க வந்து வராங்க. சரி, மகாராஷ்டிரா வந்ததை ஏன் நம்ம இவ்வளோ ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, பிற மாநிலங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது. ஏன் அப்படின்னா, தற்போது இந்தியாவை மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக அமெரிக்காவிலிருந்து பல நாடுகள் பார்ப்பதற்கான மிக முக்கியமான காரணம், 3வது பொருளாதார நாடாக, 3வது மிகப்பெரிய சாஃப்ட் பவராக இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னுமே நம்மளை வந்து செக்யூர் பண்ணும், இன்னுமே நம்மளை சேஃப் பண்ணும். அதே டைமில் வந்து நம்மளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வந்து நிரூபிக்கும். ஸோ ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து உணர்ந்து
இப்போ மகாராஷ்டிரா அதை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸில் விழுந்தப்போ பங்களாதேஷ் விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம உட்காராம நாம் பங்களாதேஷ்க்கு இணையாக எக்ஸ்போர்ட்டில் வந்து குறிப்பாக இந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நாம் வந்து முன்னாடி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி நாம் நகர்ந்தோம். இப்போ அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவும் ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த மகாராஷ்டிரா வந்திருக்கக்கூடிய இந்த இதை மற்ற மாநிலங்களும் எப்படி எடுத்துக்கணும், அப்படி அவங்க எடுத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 4 பாயிண்டர்ஸ் இருக்குது. ஒன்று பாலிசி அண்ட் கவர்னன்ஸ், 2வது பிஸ்னஸ் இக்கோசிஸ்டம், 3வது எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 4வது எக்ஸ்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த 4 விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த 4 விஷயங்களை அடுத்த கட்டமாக கொண்டு போனதன் மூலமாக தான் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நாம் வருத்தத்தோடு கவலையோடு ஒரு விமர்சன கோணத்தோடும் நம்ம வைக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டுடைய நிலை. தமிழ்நாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக எப்போதும் இருந்திருக்குது, இப்போவும் இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்கு மிக குறிப்பாக நமக்கு உதவின மிக முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா திருப்பூர் தான். ஆனால் அமெரிக்காவோட இந்த டேரிஃப் வந்ததுக்கு பிறகு அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு சரிவை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் திருப்பி இப்போது அமெரிக்காவோட நம்ம இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதால இது மீண்டும் பழைய நிலைக்கு வரும். ஆனால் பாலிசி விஷயத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை எப்படி கொண்டு போகணும், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த அளவுக்கு இதை முக்கியமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் மகாராஷ்டிராவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பாலிசி, குறிப்பாக இங்கே பிஸ்னஸ்மேன்ஸுக்கு அவங்க வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஈஸி டூயிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இங்கே இருக்கா, அவங்களுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை இந்த மாநில அரசு உருவாக்குதா, அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த மாநிலம் கொடுக்குதா, அவங்களுக்கு தேவையான அந்த லஞ்ச லாவண்யம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீ ரன்னை இந்த மாநிலம் கொடுக்குதா அப்படின்னா அது மீண்டும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கவலையும் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு தாழ்வான இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்குது. கூகுள் போன்ற மிக முக்கியமான ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றிருக்கிறது. அதற்கு முன்பாக அவங்க குறிவைத்தது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போதே நமக்கு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. இன்னைக்கு ஆந்திரா கிட்டத்தட்ட இந்தியாவுடைய ஒரு ஏஐ அப்பா வந்து மாறி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுவும் நம்மளுடைய ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வர வேண்டியது. ஆனால் இது வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் தேர்ந்தே யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அரசியலுக்காக மத்திய அரசோட வந்து சண்டை போடுவது, பகைத்து கொள்வது, அவர்களை விமர்சிப்பது, இது எல்லாமே சரிதான். ஆனால் பாலிசி, அதுக்கப்புறம் வளர்ச்சி, ஒட்டுமொத்த நாட்டுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு ஸ்திரமான ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. இதை கடந்த காலங்களில் நம்மளுடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தமிழகத்துக்கு தேவையான விஷயங்களை எப்படி வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இப்போ இருக்க அரசாங்கத்திடம் அது இல்லையோ அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கவலையும் இருக்கிறது. ஸோ மகாராஷ்டிராவிடமிருந்து பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இப்போ தமிழகம் இருக்கிறது. இங்கே பாலிசி சேஞ்ச் ஆகணும், மற்ற எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆகணும். காரணம் நாட்டுடைய வளர்ச்சியும் நாட்டுடைய பாதுகாப்பும் இது நம்பி இருக்கிறது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.